Taste the Daily. தமிழகத்தில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்பிற்கு உடனடியாக மத்திய அரசு நிவாரணம் வழங்க வலியுறுத்தி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதில் தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கிறது. இவர்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் சுரேஷ்குமார். அங்கு உடனடியாக நிதி வழங்கிட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் வலியுறுத்தி போராட்டம் நடத்துகிறாங்க. எந்த இடத்துல இந்த போராட்டம் நடைபெற்று வருகிறது, தள்ளுமுள்ளு இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது, விவரங்கள் என்ன? கார்த்திகா, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரையில் தமிழகத்தில் மிகப்பெரிய அளவில் சென்னை மற்றும் தென் மாவட்டங்கள், பல்வேறு மாவட்டங்கள் இந்த மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இதற்காக மத்திய அரசிடம் தமிழக அரசு 21,000க்கும் மேற்பட்ட அளவிலான 21,000 கோடி அளவில் இந்த நிதியினை கேட்டிருக்கிறது. நேற்று தமிழகத்துக்கு பிரதமர் நரேந்திர மோடி வந்திருந்த நிலையில் இதற்கான அந்த நிதி தொடர்பாக தான் அறிவிப்பு வெளியிடப்படும் என நாங்கள் காத்திருந்தோம். அந்த மாதிரியான எந்த அறிவிப்பும் வெளியிடப்படவில்லை. குறிப்பாக மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் நேரடியாக தென் மாவட்ட பாதிப்புகளை பார்வையிட்டிருந்தார். சென்னை பாதிப்புகளை பொறுத்தவரையில் மத்திய குழு பார்வையிட்டிருந்தது. இருந்தாலும் இதுவரையில் மத்திய அரசு இந்த நிவாரண தொகையினை வழங்காமல் இருப்பதை கண்டித்து இந்த போராட்டம் என்பது சென்னை சாஸ்திரி பவன், அதாவது நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய மத்திய அரசு அலுவலகங்கள் அமைந்திருக்கக்கூடிய சாஸ்திரி பவன் முன்பாக இந்த முற்றுகை போராட்டம் என்பது நடைபெற்றது. இதற்காக இந்த சாஸ்திரி பவனுக்கு எதிரே இருக்கக்கூடிய அந்த பகுதியில் மாநில செயலாளர், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் தலைமையில் 500க்கும் மேற்பட்ட அந்த கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் அதிக அளவில் திரண்டு அந்த இடத்தில் முழக்கங்கள் எழுப்பினர். அதைத் தொடர்ந்து அவர்கள் சாஸ்திரி பவன் நோக்கி முற்றுகை சென்ற போது போலீசார் அவர்கள் தடுத்துதான் அங்கு தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. அதைத் தொடர்ந்து அந்த கல்லூரி சாலையிலேயே, சாஸ்திரி பவன் எதிரே இருக்கக்கூடிய கல்லூரி சாலையிலேயே அமர்ந்து அவர்கள் மறியல் போராட்டத்தை தொடர்ந்தனர். இதன் காரணமாக அங்கு மிகப்பெரிய அளவில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. முக்கியத்துவம் வாய்ந்த இந்த மத்திய அரசு அலுவலகத்துக்கு முன்பாக முற்றுகையிட சென்ற அவர்கள் தடுத்து நிறுத்தப்பட்ட நிலையில் மறியல் காரணமாக அங்கு பெரும் பதட்டமான சூழல் நிலவிக் கொண்டிருக்கிறது. உடனடியாக மாநில செயலாளர், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் உள்ளிட்ட 500க்கும் மேற்பட்ட அந்த கட்சியினரை போலீசார் கைது செய்து கொண்டிருக்கிறார்கள். தற்போதைய நிலையில் ஒரு 5க்கும் மேற்பட்ட பேருந்துகள் மூலியமாக அவர்கள் பேருந்துகள் ஏற்றப்பட்டு கைது செய்யப்பட்டு அங்கிருந்து அப்புறப்படுத்தும் பணியினை போலீசார் மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த இடத்தில் தொடர்ந்து ஒரு பதட்டமான சூழலை நிலவிக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக மத்திய அரசு தமிழகத்துக்கு இந்த வெள்ள நிவாரண நிதியை வழங்காமல் வஞ்சித்துக் கொண்டிருப்பதாக அவர்கள் தொடர்ந்து முழக்கங்கள் எழுப்பி வருகிறார்கள். கார்த்திகா, வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்கு உடனடியாக நிதி வழங்க வேண்டும் என்று மத்திய அரசை வலியுறுத்தி சிபிஎம் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். சென்னை நுங்கம்பாக்கத்தில் அந்த போராட்டம் நடைபெற்று வருகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுரேஷ்குமார். Taste the Daily.